Hi students, welcome to BIMI Max, 10th standard Max, 3rd chapter Algebra, exercise 3.1 la 4th sum. The sum of the digits of a 3-digit number is 11. ஒரு 3-digit நம்பரோட சம் வந்து 11 if the digits are reversed. இப்போ அந்த நம்பரை ரிவர்ஸ் பண்ணோம்னா the new number is 46 more than 5 times the former number. இப்போ அதை ரிவர்ஸ் பண்ண வர்ற புது நம்பர் வந்து 5 times பழைய நம்பர் விட 46 அதிகம். அப்போ if the 100 digit plus twice the tens digit is equal to the units digit. இப்போ hundreds digitum twice the tens digitum equal to the unit digit. Then find the original 3 digit number. அப்போ original 3 digit number என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. Let the unit digit be x, 10th digit be y, 100 digit வந்து z. இந்த sum of the digits வந்து 11. அப்போ x plus y plus z equal to 11 இது first equation. Sum of 3 digit number வந்து 100x plus 10y plus z. இது unit place, இது tens place, இது 100 place. இப்போ இது also given if the 3 digits are reversed. இந்த 100x plus 10y plus z. இதை வந்து ரிவர்ஸ் பண்ணோம்னா அப்போ என்ன ஆகும், இந்த z இங்கே வந்துடும், இந்த x இங்கே வந்துடும், இந்த 10y வந்து இங்கே தான் இருக்கும். அப்போ இது 100z ப்ளஸ் 10y ப்ளஸ் எக்ஸ்ன்னு வந்துடும். 100z ப்ளஸ் 10y ப்ளஸ் எக்ஸ். இப்போ இதை ரிவர்ஸ் பண்ணால் வர்ற புது நம்பர் வந்து 5 டைம்ஸ் அந்த பழைய நம்பர், 5 டைம்ஸ் அந்த ஒரிஜினல் நம்பர் வந்து 100x plus 10y plus z. 100x plus 10y plus z. 5 times பழைய நம்பர், அதை விட 46 அதிகம். அப்போ plus 46. இப்போ இது அப்படியே இருக்கும். 100z plus 10y plus x equal to இதையே உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 5 into 100x வந்து 500x plus 5 into 10y வந்து 50y plus 5 into z 5z plus 46. இப்போ இது இப்படியே வச்சுக்கலாம், இது இந்த சைடு கொண்டு வந்துடலாம். இப்போ 500x plus 50y plus 5z minus 100z plus 10 minus 10y minus x equal to இந்த 46 அந்த போச்சுன்னா minus 46. அப்போ 500xல் ஒரு x போச்சுன்னா 499x plus 50y இருக்குது, இங்கே 10y, இதில் மைனஸ் பண்ணோம்னா 40y minus இங்கே 100z, இதில் 5z போச்சுன்னா 95z equal to minus 46. இது செகண்ட் ஈக்குவேஷன். (499x plus 40y minus 95z equal to minus 46). இது செகண்ட் ஈக்குவேஷன். given x plus 2y equal to z கொடுத்துருக்குறாங்க. 100 place plus twice the tens place equal to unit place. அப்போ x plus 2y equal to z. இப்போ x plus 2y minus z equal to 0. இது third equation. next first equationும் third equationும் எடுத்துக்கலாம். first equation வந்து x plus y plus z equal to 11. third equation வந்து x plus 2y minus z equal to 0. இப்போ இதில் z கேன்சல் பண்ணிடலாம். மீதி x plus x 2x plus 2y plus y 3y equal to 11. இது fourth equationனு வச்சுக்கலாம். இப்போ ஈக்குவேஷன் 1 into 95. ஃபஸ்ட் ஈக்குவேஷனும் செகண்ட் ஈக்குவேஷனும் எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் 95ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். இப்போ 95x ப்ளஸ் 95y ப்ளஸ் 95z ஈக்குவல் டு 1000. 11 into 95 வந்து 1045. அடுத்து செகண்ட் ஈக்குவேஷன் வந்து 499x ப்ளஸ் 40y மைனஸ் 95z ஈக்குவல் டு மைனஸ் 46. இப்போ z இப்படியே கேன்சல் பண்ணிக்கலாம். இங்கே 499 ப்ளஸ் 95 வந்து 594 ப்ளஸ் இங்கே 95 ப்ளஸ் 40 வந்து 135y ஈக்குவல் டு இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணோம்னா 999. இப்போ இதையே 9ஆல் டிவைட் பண்ணலாம். 9ஆல் டிவைட் பண்ணால் இது 66x ப்ளஸ் இது வந்து 15y ஈக்குவல் டு இங்கே 999. இது 9ஆல் டிவைட் பண்ணோம்னா 111 வந்துடும். இப்போ இதையும் 3ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். 3ஆல் டிவைட் பண்ணோம்னா இது 22x ப்ளஸ் இது 5y, இது 37. இது ஃபிஃப்த் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். இப்போ ஃபோர்த் ஈக்குவேஷனும் ஃபிஃப்த் ஈக்குவேஷனும் எடுத்துக்கலாம். ஃபோர்த் ஈக்குவேஷன் வந்து
2x plus 3y equal to 11. இப்போ அதை வந்து 11ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஃபிஃப்த் ஈக்குவேஷன் அப்படியே எடுத்துக்கலாம். இப்போ இது 11ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா இங்கே 2 × 11 22x ப்ளஸ் 3 × 11 வந்து 33y ஈக்குவல் டு 11 × 11 வந்து 121. ஃபிஃப்த் ஈக்குவேஷன் வந்து 22x ப்ளஸ் 5y ஈக்குவல் டு 37. இப்போ இங்கே இப்படி கேன்சல் பண்ண முடியாது, சைன் எல்லாம் சேஞ்ச் பண்ணணும். மைனஸ் பண்ணால் தான் சைன் சேஞ்ச் ஆகும். இது மைனஸ், இதுவும் மைனஸ், இதுவும் மைனஸ் ஆயிரும். இப்போ இது எக்ஸ் கேன்சல் ஆயிரும். இங்கே 33ல் 5 போச்சுன்னா 28y. இங்கே 120ல் 37 போச்சுன்னா 84. அப்போ y ஈக்குவல் டு 84/28 ஈக்குவல் டு 3. இப்போ ஒய்யோட வேல்யூ 3. இப்போ y ஈக்குவல் டு 3 ஈக்குவேஷன் 4. ஃபோர்த் ஈக்குவேஷன் வந்து 2x + 3y ஈக்குவல் டு 11ங்கிறது ஃபோர்த் ஈக்குவேஷன். இதில் ஒய்க்கு பதிலாக 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ 2x + 3 × 3 ஈக்குவல் டு 11. இப்போ 2x + 9 ஈக்குவல் டு 11. இப்போ 2x ஈக்குவல் டு இந்த 9 இந்த சைடு கொண்டு வந்தோம்னா 11 - 9 வந்து 2. அப்போ x ஈக்குவல் டு 2/2 ஈக்குவல் டு 1. இப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 1. இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். இதில் வந்து எக்ஸோட வேல்யூயும் ஒய்யோட வேல்யூயும் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வந்து x + y + z ஈக்குவல் டு 11. அப்போ 1 ப்ளஸ் இங்கே எக்ஸுக்கு பதிலாக 1, ஒய்க்கு பதிலாக 3 ப்ளஸ் z ஈக்குவல் டு 11. அப்போ 3 + 1 4, z + 4 ஈக்குவல் டு 11, z ஈக்குவல் டு 11 - 4 ஈக்குவல் டு 7. அப்போ z ஈக்குவல் டு 7. இப்போ எக்ஸோட வேல்யூ 1, ஒய் வந்து 3, z ஈக்குவல் டு 7. இப்போ இதில் ஒரிஜினல் நம்பர் வந்து நம்மளுக்கு இந்த 1 3 7. இதுதான் ஆன்சர். இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனையும் தேர்ட் ஈக்குவேஷனையும் எடுத்துட்டு அதில் z எலிமினேட் பண்ணணும். அடுத்தது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இன்ட்டு 95. அப்புறம் அதிலேயே செகண்ட் ஈக்குவேஷனும் எடுத்துக்கணும். இதில் z கேன்சல் பண்ணணும். அடுத்தது ஈக்குவேஷன் 4 × 11. அப்புறம் ஃபிஃப்த் ஈக்குவேஷன் எடுத்துக்கணும். அதில் x எலிமினேட் பண்ணோம்னா ஒய்யோட வேல்யூ கிடச்சிரும். ஒய்யை வந்து ஃபோர்த் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா எக்ஸோட வேல்யூ கிடச்சிரும். இப்போ எக்ஸையும் ஒய்யையும் ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஒரிஜினல் நம்பர் கிடச்சிரும். அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா, பை.